ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரிசி, தேங்காய், வெல்லம் வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா பண்ண போகிறோம். இது நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியானதும் கூட. இதுக்கு எண்ணெயோ நெய்யோ தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு செய்து முடிச்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியை நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம வெல்லம் காய்ச்சணும். 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. திரும்பவும் அந்த தேங்காவை மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை அரைச்சிட்டு பால் பிழிஞ்சிக்கலாம். இப்போது மொத்தமாக 2 கப்பு பால் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அதே ஜார்லேயே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஹல்வா நல்லா ஸ்மூத்தாக வரும். நம்ம அரைச்ச அரிசி மாவு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம இதுக்கு முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு கைப்பிடி உடைச்ச முந்திரியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுற வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வருது. இது சீக்கிரமே கெட்டியாகி வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆகுது. இது பண்ணுறதுக்கு மொத்தமாக 20 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் பாலில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், ரெடி ஆகிடும். இது இப்போது நல்லா கெட்டியாகிடுச்சு. ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க. இது அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு பீஸ் போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை லைட்டாக சுற்றிலும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள்.
இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது போல் செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அதோட நல்ல சத்தானதும் கூட. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.